வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் லாஸ்ட்டு ஸ்டிச்சு புல்லியன் ஸ்டிச் தான் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு கிளாஸ் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ப்ளவுஸ் ஒர்க்கில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக யாராவது தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த நார்மல் நீடிலில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு புல்லியன் ஸ்டிச் எப்படி போடணுன்னு போட்டு காமிக்கிறேன். சில்க் த்ரெட்லேயும் எப்படி போடணுன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இப்படி குத்தி மேலே எடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ளோஸ் அப்லே காமிக்கிறேன். இப்படி மேலே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி பக்கத்துலேயே குத்திக்குவாங்க. குத்திட்டு இப்படி மேலே எடுத்துட்டு இந்த நீடில் இப்படி சுற்றிக்கணும். நமக்கு இந்தளவுக்கு கேப்புக்கு தான் நமக்கு வேணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பாருங்கள் எப்படி போடணுன்ட்டு. இப்படி வச்சு பாருங்கள். நமக்கு அந்த லென்த்து ஓகே கரெக்டாக இருக்குன்னா இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது இப்படி உள்ளே இப்படி குத்தி நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுங்க பொறுமையாக. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். இப்படி இழுத்துருங்க. கீழே நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டோன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கா நம்ம கொடுத்தது இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு குத்து குத்தி கீழே இழுத்துக்கோங்க. நான் போடுறது சாஃப்டான கிளாத்து தான், நல்லா உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுது. இதை விட கொஞ்சம் லாங்காக போடலாம். இப்படி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது பக்கத்தில் ஒரு குத்து குத்தி லென்த் அதிகமாக எடுக்கிறோன்னா நம்ம சுற்றுறதுமே அதிகமாக தான் நம்ம சுற்றணும். இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி கீழே தள்ளிக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நமக்கு அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கம்மி எடுத்துட்டோன்னா தான் நல்லா வராது பார்க்க. எடுக்கும் போது இப்படி நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே இழுத்துக்கோங்க. சிக்கு இல்லாமல் பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்குவாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு பக்கத்துலேயே குத்தி கீழே நம்ம இழுத்துக்கலாம். இதுதான் புல்லியன் ஸ்டிச். இந்த ஸ்டிச் இப்படி தான் வரும். நம்ம இதை ஃப்ளவர் மாதிரியும் நம்ம போடலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி நல்லா சுற்றி இப்படி கீழே தள்ளி 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 விட்டுக்கலாம். சின்ன நீடியில் போட்டிங்கன்னா நமக்கு சரியாக சுற்ற முடியாது. இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்துக்குவாங்க மேலே. கரெக்டாக அந்த ஸ்டிச்சை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு அது பக்கத்தில் ஒரு குத்து குத்தி நம்ம கீழே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பாருங்கள். ஒரு 4-5 ஸ்டிச் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் போட. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஃப்ளவர் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் நான் போட்டு காமிக்கிறேன். நான் சில்க் த்ரெட்டில் ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து டபுளாக போட்டிருக்கேன். சில்க் த்ரெட்டில் போடும்போது பார்த்து பொறுமையாக இருங்க, ஏன்னா சிக்காயிடும். இதில் போட்டு காமிக்கிறேன். இப்படி மேலே எடுத்துட்டு நல்லா இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லை நமக்கு த்ரெட்டு பிரியும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குத்து குத்தி
இப்படி மேலே எடுத்துக்கோங்க. நல்லா நீடில் நல்லா மேலே எடுத்துட்டு இப்படி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இப்படி சுற்றிட்டு இப்படி பொறுமையாக ரொட்டேட் பண்ணி இப்படி இழுக்கலாம். சிக்காகாமல் பொறுமையாக இழுங்க. சில்க் த்ரெட்டில் இப்படி நல்லா இழுத்துட்டு இங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு எங்கே போட போகிறோமோ லென்த்தாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா இங்கே கொஞ்சம் திக்காகவும் இடம் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இப்படி கீழே குத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் கிடைக்கும் நமக்கு. நல்லா பாருங்கள், இப்படி குத்தி எடுத்துகிட்டு இப்படி சுற்றிக்கணும். இப்படி நல்லா குத்திட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சை நம்ம ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஃப்ளவர் டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை. இந்த ஸ்டிச்சு நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் போடலான்னு மட்டும் சொல்கிறேன் ப்ராக்டிஸ்க்காக. நீங்கள் இது ஷேப்பில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ஒர்க் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி போடுறோமா போட்டுட்டு இது பக்கத்துலேயே நம்ம இப்படி ஃப்ளவர் டைப்பில் நம்ம போடலாம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் டிசைன் கூட நீங்கள் போட்டு சென்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை நம்ம மோஸ்ட்லி ஃப்ளவர் டிசைனுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃப்ளவர்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இழுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்துலேயே குத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் நம்ம எந்த சைடு நமக்கு தேவையோ கரெக்டாக இப்படி குத்திக்குவாங்க. குத்திட்டு ரிட்டன் இங்கே வர மாதிரி இருக்கும். இந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆப்போசிட்டில் குத்திக்குவாங்க. ஃப்ளவரில் எப்படி போடணுன்ட்டு நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக கொஞ்சம் தள்ளி லைன் மாதிரி போட்டுட்டு வகை போடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒன்று இந்த மாதிரி ரெண்டாவது சுற்றி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்படி சுற்றி வர மாதிரி போடுங்க. ஃப்ளவர் மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு நான் சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருங்க. இது ரெண்டாவது ஷேப்பு. 3 ஃப்ளவரில் சுற்றி வர மாதிரி சுற்றி கொடுங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் ஷேப்பில் ஒர்க் பண்ணால் போதும். இதில் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன்.
நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக சுற்றி கொடுத்துட்டு வந்தோம்னா ஃப்ளவர் வந்துடும் அழகாக. நான் 3 மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்படியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குத்தி நம்ம கீழே எடுத்துக்கலாம். நம்ம இப்படி நீங்கள் தள்ளி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாகவும் நமக்கு கிடைக்க முடியும். இப்போ இப்படி குத்திட்டு இப்படி எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம இப்படி போடுறோன்னா இன்னொன்று இப்படி வரும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இப்போ எடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த சைடு வேணும்னா இப்படி குத்தி எடுத்துக்கணும். நம்ம நல்லா சுற்றிக்குவாங்க. இந்த ஸ்டிச்சஸோடு நமக்கு பேசிக் கிளாஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுது. நீங்கள் எப்படி ஆல்பம் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்படி குத்திக்குவாங்க. குத்திட்டு நல்லா இப்படி தள்ளிக்குவாங்க. தள்ளிட்டு இது பக்கத்தில் இப்படி வச்சு நெருக்கமாக நம்ம கொடுத்தோன்னா ஃப்ளவர் டைப்லேயும் நமக்கு டிசைன் கிடைக்கும். இப்படி குத்திட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் நமக்கு இந்த சைட் வேணுன்றதுனால இங்கேருந்து இப்படி குத்தி நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்படி சுற்றி எடுத்துக்குவாங்க. நல்லா இப்படி அதிகமாக சுற்றிக்குவாங்க. இப்படி நல்லா சுற்றிட்டு நல்லா இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இப்படி வருதா அப்படியே நீங்கள் சுற்றி இப்படி கொடுத்துட்டு வரணும். நம்ம இந்த சைடு கொடுத்தோன்னா இப்படி போயிட்டு நமக்கு இங்கே ரிட்டர்ன் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க. இங்கே இப்படி குத்தி இங்கே வரும். இதை நம்ம அப்படியே சுற்றி நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா நமக்கு ரோஜா ஃப்ளவர் மாதிரி அப்படியே கிடைக்கும். நான் இதை மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டில் அழகாக சுற்றி கொடுத்துட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து போடுறாங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது இந்த த்ரெட்டு போயிடுச்சு, நான் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்படி நல்லா சுற்றிட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக போடுங்க, நீட்டாக வரும். நமக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்று வந்து கரெக்டாக சுற்றிக்கணும். இப்படி கொடுத்துட்டு நம்ம பக்கத்துலேயே இப்படியே நம்ம சுற்றி நம்ம கொடுத்தோன்னா ஃப்ளவர் மாதிரியே நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வாட்டி இப்படி ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இதில் போடுங்க. அதுக்கப்புறம் 2வது இந்த ஷேப்பில் சொன்னேன் இல்லையா, 3வது இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் மட்டும் போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பேசிக் கிளாஸுடைய ஸ்டிச்சஸ் வந்து இந்த கிளாஸோட முடிஞ்சிடுது. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.